ஸோ இது ஜி ஸ்கொயரோட 119வது ப்ராஜெக்ட்டு. பேசிக்காக நம்ம ஒரு லேண்ட் புரோக்கராக இருந்து லேண்ட் அக்ரிகேட்டர் ஆகி நிறையா இண்டஸ்ட்ரிக்கு லேண்டெல்லாம் அக்ரிகேட் பண்ணி கொடுத்து லட்சக்கணக்கான பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் கோவிட் நம்ம ரீட்டைலுக்கு வந்து ஒரு 6 வருஷத்தில் 2019 நம்ம வந்தோம் டிசம்பரில். எக்ஸாக்டாக ஒரு 6 இயர்ஸில் 118 ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி இது 119வது ப்ராஜெக்டாக இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். இது டோட்டலாக வந்து 46 ஏக்கர்ஸ் கம்யூனிட்டி. இந்த லொக்கேஷன் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஜி ஸ்கொயரோட பெவிலியன் ஒரு ப்ராஜெக்ட்டு சிங்கப்பெருமாள் கோவிலில் இதே மாதிரி பெரிஃபரல் ரிங் ரோடு அட்ஜாயினாக ஒன்று நம்ம 2 இயர்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணோம். விச் இஸ் 1500 rupees per square feet பெரிஃபரல் ரிங் ரோடு வர்றதுக்கு முன்னாடி பண்ணுது. இன்றைக்கி 3000 ரூபா 3500 ரூபாய் இருக்குது பர் ஸ்கொயர் ஃபுட். ஸோ ஆல்மோஸ்ட்டு 2x in 2 இயர்ஸில் சக்ஸஸ் ஆகி நல்லபடியாக விற்றனால அந்த டைம்லேயே இந்த ரோடு இங்கே வரப்போகுது. நார்த்தில் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருந்தால் காம்படிட்டிவ் ப்ரைஸில் இருந்தால் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் இந்த லொக்கேஷனை நம்ம செலக்ட் பண்ணோம். பை காட்ஸ் கிரேஸ் அதுக்குள்ளே என்னாச்சுன்னா மெட்ரோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் வரும்போது டோல் வரைக்கும் மெட்ரோ வருது. மெட்ரோலேருந்து ஒரு 5 to 10 minutes இந்த லொக்கேஷனுக்குள்ளே நம்ம ரீச் ஆக முடியும். பெரிஃபரல் ரிங் ரோடு ஃபினிஷ் ஆகும்போது ஆன் பெரிஃபரல் ரிங் ரோடு மேலே இருக்கும். லைக் நம்ம சென்னை பைபாஸ் மேலே எப்படி போரூர் இருக்கோ அது மாதிரி நாளைக்கு நார்த்தில் இப்போ நிறைய ஐடி பார்க் ஐடிஎஸ் பார்க்குக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ஆல்ரெடி ஆவடியில் வந்தாச்சு டிசிஎஸ் எல்லாம். ஸோ ஐடியும் லைக் எப்படி சவுத்தில் ஓஎம்ஆர் குரோ ஆச்சோ எப்படி செங்கல்பட்டு வரைக்கும் போச்சோ அந்த மாதிரி இந்த பக்கம் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தடா வரைக்குமே இது பயங்கர க்ரோத் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளை சுற்றி இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷனை சுற்றி இந்த பக்கம் போனால் வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஆர்எம்கே இருக்குது, ரைட்டில் உள்ளே போனோம்னா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்ட்ரெயிட் டோலில் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷன் ஆன் கல்கட்டா ஹைவே, ஆன் பெரிஃபரல் ஹை ரோட், ப்ளஸ் போர்ட் கனெக்டிவிட்டி, ப்ளஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எவ்ரி திங் இன் அண்ட் அரவுண்ட் இருக்கிறதுல 2000 ரூபாய்க்கு கீழே ஒரு பிளாட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா 100% அது ஜி ஸ்கொயர்னால மட்டும்தான் முடியும். நான் சொல்கிறத நீங்கள் நம்பவே வேணாம். ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணும்போது எதிர்த்த மாதிரி பாருங்கள், அங்கே 4000 rupees போர்டு போட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் விற்கிறாங்க. ஜஸ்ட்டு நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டு. இங்கேருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் எடுங்க, 5 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ ஜென்யூன் நியூஸ் நீங்கள் கொடுக்குறீங்க நீங்களே சொல்லிடுவீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பல, 4500 ரூபா விற்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 300 meters எவே. இங்கிருந்து ஒரு 1 kilometer போனீங்கன்னா சிறுவாபுரி டெம்பிள் லெஃப்ட் கட் ஆகும். அந்த இடத்துல 4500 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் விற்கிறாங்க. ஸோ இங்கேருந்து பொன்னேரி ரோடு எடுத்திங்கன்னா அப்படின்னா 4000 ரூபாய் விற்கிறாங்க. இதுக்கப்புறம் இருக்கிற பெரியபாளையம் ரோடு எடுத்திங்கன்னா ரைட் சைடில் 4000 ரூபாய் விற்கிறாங்க. விச் இஸ் ஜி ஸ்கொயர் அனௌன்ஸ்டு ஃபார் அ ப்ராஜெக்ட் 1890 ஆஸ் அ ப்ரீ லான்ச் ப்ரைஸாக நம்ம கொடுத்துருக்கோம். இது ஏன் நம்மளால் மட்டும் சாத்தியம் அப்படின்னு கேட்டால், நம்ம லேண்ட் அக்ரிகேட்டராக இருந்து ரீட்டைலுக்கு வந்திருக்கோம். எப்படி ஒரு கோல்டில் மேனுஃபேக்சரர் ரீட்டைலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10%, 20%, 30% செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி ஜாஸ்தி இருந்ததை 8%, 6% ஆக்கி இன்றைக்கி எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி க்ரியேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 119 ப்ராஜெக்ட் ஒரு 6 வருஷத்தில் லான்ச் பண்ண முடியாது. அது எல்லா ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் என்னோடய வெப்சைட்டில் போய் ஜி ஸ்கொயரோட வெப்சைட்டில் Day 1 லான்ச் பண்ண ப்ராஜெக்ட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா லான்ச் ப்ரைஸ்க்கும் இன்றைக்கி ப்ரைஸ்க்கும் டபுள் இல்லை ட்ரிபிள் ஆகிருக்கு. இந்த அப்ரிஷியேஷன் ஏன் கொடுக்க முடியுதுன்னா ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன், ஹையர் வால்யூம். நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக 62 ப்ராஜெக்ட் ஆன்கோயிங் இருக்குது. ஒரே ப்ராஜெக்டில் எனக்கு 4 ஏக்கர் வாங்கி அந்த இடத்துல நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4 ஏக்கர் வாங்கும்போது என்னோடய காஸ்ட் ஏக்கர் 10 கோடி வரும். நான் அந்த டெவலப்பர் தப்பு சொல்ல மாட்டேன். அந்த டெவலப்பருக்கு 4 கோடி ஏக்கர் 10 கோடி கொடுத்து வாங்கும்போது 4000 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். நாங்கள் இங்கே 50 ஏக்கர் வாங்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது 10 கோடினா அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 2 கோடி வந்துடும். ஸோ ஆவரேஜ் எங்களுக்கு 4 கோடி ஆகும்போது 2000 ரூபாய்க்கு விற்றாலே 6 கோடி பர் ஏக்கர் ரியலைசேஷன் வரனால தின் மார்ஜினில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால எங்கள் வெண்டரும் எனக்கு ரோடு போடுறவங்களாகட்டும் இல்லை ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறவங்களாகட்டும் வால்யூம் பேஸ்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ரைஸிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ண முடியுது.
இவ்வளோ ப்ராஜெக்ட்டும் சோல்ட் அவுட் ஆகிருக்கு. எங்ககிட்ட வாங்கினவங்க எல்லாருமே டபுள் இல்லை ட்ரிபிள் க்ரோ ஆகிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடமும் இன்னைக்கு வாங்குற அன்றைக்கே 50% லெஸர் தேன் த மார்க்கெட். நாளைக்கு ஒரு 2 years ஆஃப்டர் பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்து மெட்ரோ வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மினிமம் 4 to 5,000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். வாங்குகிற கஸ்டமருக்கு எல்லாமே 100% க்ரோத் இருக்கும் வித்தின் 2 years. ஸோ இதோட லொக்கேஷன் அட்வான்டேஜ் வந்து சிட்டிக்கு எடுத்துட்டிங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட், ரெட் ஹில் சிட்டியில் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய், அங்கேருந்து நெக்ஸ்ட் சிட்டியாக இது டெவலப் ஆகிட்டுருக்கு. ஏன்னா எல்லாமே இங்கே இருக்குது. மேஜராக ஸ்ரீ சிட்டி பக்கத்தில் பெரிய இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஸ்டடி ஆகட்டும், இல்லை ஹெல்த் ஆகட்டும், எஜுகேஷனுக்கு ஹெல்த்துக்கு, இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல மால் பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்லேயே மால் இருக்குது. அவங்களுக்கு இது ஒரு ரைட் பிளேஸ் டு லிவ். ஸோ இந்த ப்ரைஸில் நீங்களே வெரிஃபை பண்ணிவிடுங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன ஃபேக்டோ அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்கள் ஆட்லேயும் அதே தான் போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு சேலஞ்சும் சொல்லியிருக்கோம். நாங்கள் என்னோடய ப்ரைஸ்லேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே எங்களோட ப்ரைஸ் மேட்ச் பண்ணால் எங்கள் ப்ரைஸ் விட கம்மியாக எங்கள் ப்ரைஸ் மேட்ச் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் காட்டினா ஒரே ரூபாய்க்கு நாங்கள் பிளாட்டு கொடுக்குறோன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அது யாருனால வேணால் நீங்கள் கூட சேலஞ்ச் பண்ணால் நீங்கள் ₹1 பிளாட் வாங்கிட்டு போகலாம். ப்ளஸ் இங்கே புக் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் லான்ச்சிங்லேருந்து 10 daysக்கு எங்களோட இந்தியாவிலே பெரிய பிரிக் அண்ட் போல்ட்டுங்கிற ஒரு வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து எல்லாருக்கும் ஜி ஸ்கொயர் கஸ்டமருக்கு மட்டும் 5 lakhs பர் ஸ்கொயர் பர் வில்லாக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து ஜி ஸ்கொயர் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி சைன் பண்ணியிருக்கு. நம்ம ஹையர் வால்யூம், அதாவது வருஷத்துக்கு 100 ப்ராஜெக்ட் பண்ணுறோங்கிறனால ஆயிரக்கணக்கான பிளாட் விற்றுருக்கோம். 20,000 பிளாட்டுக்கு இதுக்கு முன்னாடி விற்றுருக்கோம். அந்த கஸ்டமருக்கும் இனிமேல் விற்க போகிற கஸ்டமருக்கும் அவங்களுக்கும் வால்யூம் கேம். இப்போ நீங்கள் போய் ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கினா 400 ரூபானா 10,000 மூட்டை வாங்கினீங்கன்னா 250 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் கொடுப்பாங்க. அது மாதிரி கம்பி வாங்கும்போதும் சரி, மணல் வாங்கும்போதும் சரி டிஸ்கவுண்ட் இருக்கும். அதை எங்கள் கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணுறோம். நாங்களும் அதை பிஸ்னஸாக பண்ணியிருக்கலாம். அது மாதிரி பண்ணும்போது எங்களோட எய்ம் கஸ்டமருக்கு நான் கொடுக்குற அன்றைக்கே கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிற எய்ம் போய் சேராது. அதனால் அந்த மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட் கூட நாங்களும் ஜாயின் வெஞ்சர் பண்ணி அவங்களும் நம்மளும் சேர்ந்து பண்ணும்போது, எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க 25 லட்ச ரூபாய்க்கு, 25 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்கன்னா அதே ஒரு கம்யூனிட்டியில் போய் ஒரு 50 வீடு இல்லை 100 வீடு இல்லை 200 வீடு இருக்கிற இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோட காஸ்ட் 75 லட்ச ரூபாய் ஆகிடும். அது வந்து அந்த டெவலப்பரோட தப்பே இல்லை. இதில் ஒரு ரெவல்யூஷன் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி அது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் இவரோ அல்லது நானோ ஒரு எக்ஸோ ஒய்யோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். 100 வீடுக்கு நான் போனாலே 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நான் கட்டுறதுனாலே ஃபஸ்ட்டு நான் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆஸ் அ கார்ப்பரேட் எனி கம்பெனி, பெரிய கம்பெனி யாரும் சொந்த பைசாவோ இல்லை வேறு பைசாவோ போட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது. பேங்க்லேயோ என்பிஎஃப்சிலேயோ கடன் வாங்கி தான் இந்த கம்பெனி ரன் பண்ண முடியும். ஆர்ஓசியில் போய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே 2,000 கோடி லோன் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு என்பிஎஃப்சிலேயோ பேங்க்லேயோ வாங்கி தான் லேண்ட் வாங்குகிறோம். வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு என்வைர்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா 1.5 வருஷம் இல்லை 1 வருஷம் ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போயிட்டு வரணும். அதுக்கு ஒரு உண்டான இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் 100 வீடில் நான் 20 வீடு விற்றாலும் 100 வீடையும் கட்டணும். இன்ஃபேக்ட் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும். ஸோ அந்த 100 வீடையும் கட்டுறதுக்கு நான் ஒரு பேங்க் லோன் வாங்கி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டிங் வாங்கி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நானாக இருந்தாலும் எனி டெவலப்பர். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டிங் வாங்கி டெவலப் பண்ணும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டிங்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ப்ளஸ் லேண்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து கஸ்டமர் தலையில் தான் வைக்கணும். இன்ஃபேக்ட் நான் பிளாட் காஸ்ட் 25 லட்சம், வில்லா கட்டுற காஸ்ட் 25 லட்சம், 50 லட்சம்னா 5 லட்சம் லாபம் இல்லை 10 லட்சம் லாபம் 60 லட்சத்துக்கு நான் விற்க முடியாது. நான் லேண்டு வாங்கின அன்றைக்கி நான் 100 வீடும் விற்று பணம் வர வரைக்கும், இல்லை 400 வீடும் விற்று பணம் வர்ற வரைக்கும் நான் வாங்கின லேண்டுக்கு உண்டான வட்டி, அந்த லேண்டுக்கு உண்டான டெவலப் பண்ணுறதுக்கு 100 வீடில் 40 வீடு விற்றாலும் 40 வீடுக்கு உண்டான 100 வீடு தான் நான் கட்டி ஆகணும். 40 வீடு தனியாக கட்ட முடியாது. குரூப் ஹவுசிங்லேயோ அப்பார்ட்மெண்ட்லேயோ பண்ணும்போது அதுக்கு நான் ப்ராஜெக்ட் ஃபண்டிங் வாங்கி அந்த பணத்துக்கு கட்டுற வட்டி எல்லாரும் சேர்த்து என் கஸ்டமர் தலையில் தான் நான் வைக்கணும். அதை நம்ம பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னா, அது பண்ண முடிஞ்சால் இந்த சீப்பர் காஸ்ட்டில் இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க முடியாது. நம்ம இன்றைக்கி 119 ப்ராஜெக்டில் 102 ப்ராஜெக்ட் ஜீரோ ஸ்டாக். யாருனால நீங்கள் பிலீவ் பண்ணவே முடியாது. நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துட்டு நாங்கள் லான்ச் பண்ண 119ல் 102 ப்ராஜெக்டில் எங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லைங்கிறது உங்களுக்கே புரியும். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸில் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது. ஒரே ரீசன், எங்ககிட்ட வாங்குறவங்க கேல்குலேட் பண்ணினாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிளாட் வாங்க, நான் லேண்டு வாங்குகிறேன் 10 நாளில், அதுவும் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில்
25 நாளில் அப்ரூவல் கொடுக்குறா சொல்லிட்டாங்க. அது மாதிரி வருது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ இந்த வட்டி அவ்வளோ சேவ் ஆகுது. அந்த வட்டியை அப்படியே கஸ்டமருக்கு கம்யூனிகேட் அப்படியே கன்வே பண்ணுறோம். ப்ளஸ் நான் இங்கே இப்போ 400 இங்கே 902 பிளாட் போட்டிருக்கோம், 904 பிளாட் சாரி. அதில் 30 பிளாட்டு தான் விற்கிதுன்னா அந்த 30 பேரில் 10 பேர் கட்டுறாங்கன்னா அந்த 10 பேர் மட்டும் பிரிக் அண்ட் போல்ட் போவாங்க. இது மாதிரி நாங்கள் 60 ப்ராஜெக்ட் 70 ப்ராஜெக்டில் ஒரு 700 பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் போவாங்க. அந்த 700 பேருக்கும் பிரிக் அண்ட் போல்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வெளியில் ஒரு 1000 பேருக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே காம்படிட்டிவாக வரனால 25 லட்ச ரூபா பிளாட் வாங்கி 25 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு அவங்க போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் 4 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் ஃபார் அப்ரூவல், 2 வருஷம் ஃபார் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, 4 வருஷத்தோட லேண்டோட வட்டி, 2 வருஷத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டோட வட்டி, இது எல்லாத்தையும் சேவ் பண்ணி கஸ்டமருக்கு எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்லேருந்து பாதி விலை இல்லை 70% விலையில் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட போய் சேர்ற மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்களுக்கே கால் வருது எங்கள் லைசனிங் டீமுக்கு, இதெல்லாம் கொரி இருக்குது, இம்மிடியேட்டாக கிளியர் பண்ணிவிட்டு போங்க, வந்து ஃபைல் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி வருது. ஸோ இது வந்து பயங்கர பாசிட்டிவ். என்னென்னா இது மாதிரி இப்படி கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்னா ஆக சான்ஸ் இருக்குது, 100% ஆகிடும். அது மாதிரி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி வரும் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி வந்தால் நம்ம ஸ்டேட்டே குரோ ஆகுங்க. இது வந்து நான் எக்ஸாம்பிள், நான் இந்த லேண்டை 100 கோடிக்கு வாங்கியிருக்கேன் உதாரணத்துக்கு. எனக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 9 வருஷம் அப்ரூவல் அளக்கழிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கோடிக்கு எனக்கு வந்து ஒரு 20 கோடி வட்டி ஆகும். அந்த வட்டியை என்னோட எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் தலையில் தான் வைக்கணும். 25 நாளில் தரேன்னு சொல்லி சர்க்குலர் வந்திருக்கு, 25 நாளில் கொடுத்துட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற ஒரு வருஷத்துக்கு எனக்கு வட்டி மிச்சம். நான் வந்து 3000 ரூபா விற்கணும்னு நினச்சேன்னா நான் 2500 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த வட்டி கட்ட வேணாம், நான் சீக்கிரமாக வாங்கின கடன் திருப்பி கொடுக்குறேன், எனக்கு திரும்ப ப்ராஜெக்ட் ஃபண்டிங் வரும். நான் 10 ப்ராஜெக்ட் பண்ணுறது 20 ப்ராஜெக்ட் பண்ணுவேன். ஸோ கஸ்டமர் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் போய் இப்போ சப்போஸ் நான் இங்கே 3000 ரூபா சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, 1890 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கோல்டில் போட்டால் எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரும்னு நினைக்கலாம், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரெவன்யூ இருக்கும்? இருக்காது. ஸோ 25 நாளில் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு வட்டி கட்டுற காசெல்லாம் கழிச்சிட்டு நான் 2000 ரூபாய்க்கு விற்கிறேன். நீங்கள் 2000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வாங்குற அன்றைக்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ, ஸ்டாம்ப் டியூட்டி ரெவன்யூ வந்துடும். அடுத்து வீடு கட்டும்போது ஜிஎஸ்டி ரெவன்யூ வந்துடும். ஸோ ப்ராப்பர்ட்டி லேண்டு வந்து ப்ராப்பர்ட்டியாக மாறணுன்னே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இப்போ 100 ரூபாய் இருக்கிறது 1000 ரூபாய் ஆகிடும். ஸோ ஸ்டேட்டுக்கும் ரெவன்யூ. இது வந்து பயங்கர பாசிட்டிவ் விஷயம் தாங்க. அது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இன்னும் 13 ப்ராஜெக்ட் லைனப்பில் இருக்குங்க. இங்கே பக்கத்துலேயே ஆர்கேட்னு ஒன்று வரப்போகுது, நார்த் விஸ்டான்னு ஒன்று வரப்போகுது. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போயிட்டு ரைட்டில் பொன்னேரி ரோடு போனீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு 27 ஏக்கர் வாங்கியிருக்கோம். சேம் கல்கட்டா ஹைவேல ஒரு 16 ஏக்கர் வாங்கியிருக்கோம். ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஆல்மோஸ்ட் இன்னும் 13 ப்ராஜெக்ட் பைப் லைனில் இருக்குது. மாதாவரமில் இருக்குது, அதுவும் திருவள்ளூரில் தான் இருக்குது. ஸோ அங்கே சிட்டி தாண்டி அட்ஜாயினாக நான் சொல்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆவடி இருக்குது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். ஆல்மோஸ்ட் 13 ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம், ஒன்லி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும். இந்த டிஸ்ட்ரிக்டில் இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டேன், இது ஒரு 46, 58, 78, மோர் தென் 100 ஏக்கர்ஸ். இல்லைங்க, நம்ம சட்டப்படி வந்து ஃபார்ம் லேண்டுங்கிறது வந்து அன்அப்ரூவ்டுங்க. ஸோ அது வந்து ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல்லையோ ரெராலையோ சிஎம்டிலையோ டிடிசிபிலையோ இடம் இல்லை. அதை நம்ம ஜி ஸ்கொயர் ஆஸ் அ பிராண்ட் கண்டிப்பாக எது லீகலாக இல்லையோ அதை நாங்கள் பண்ண மாட்டோம். இங்கே 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட் 20% இருக்கும், 30-40% வந்து 1000 to 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், 1500 ப்ளஸ் ஒரு 50%, பேலன்ஸ் எல்லாமே அவ்வளோதான் வரும். கண்டிப்பாக மாறும் சார். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா வயபிலிட்டி எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு எந்த ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா, இப்போ அப்பார்ட்மெண்ட் எடுத்திங்கனாலும் ஃப்ளோர் ரைஸ் இருக்கும், வில்லா எடுத்திங்கனாலும் கார்னர் பிளாட்டுக்கு இருக்கும். பிளாட்டுக்கு எல்லோரும் என்ன கார்னர் பிளாட்டுக்கோ நார்த் ஈஸ்ட்டுக்கோ நார்த்துக்கோ அல்லது கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கோ எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் வரும். 1890 ஐ திங்க் 2500 வரைக்கும் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்லங்க. 7+2 கஸ்டமர் தாங்க பே பண்ணுவாங்க. இங்கே வந்து நோ கேஷ் பாலிசி வச்சுருக்கோம். நம்ம ஃபுல் பேங்க் லோனில் தான் வர்றாங்க. 80-85% பேங்க் லோன் இருக்குது. ஸோ
நம்ம கேஷ் கொடுக்கறதும் இல்லை வாங்குறதும் இல்லை. அதனால 100% கஸ்டமர் வந்து பேங்க் லோன் வாங்கி தான் இங்கே வாங்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்டில் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி 50 லட்சம் இருக்குது, 2 பிளாட் வாங்குவீங்க, 50 லட்ச ரூபாய் யூஸ் பண்ணிடுவீங்க, 10% போடுவீங்க, 5 லட்சம் போடுவீங்க, இல்லை 10 லட்சம் போடுவீங்க, 40 லட்சம் லோன் கிடைக்கும். 1 இயரில் கம்யூனிட்டி க்ரோ ஆனோடனே டபுள் த ப்ரைஸ் ஆயிடுது. நீங்கள் ஒரு பிளாட் விற்றாலே 50 லட்ச ரூபாய் வந்துடுது, உங்கள் லோன் செட்டில் ஆகிடுச்சு, அடுத்த பிளாட்டுக்கு போயிடுறீங்க. அது மாதிரி தான் எங்களோட 20,000 கஸ்டமரில் எடுத்திங்கன்னா 10,000 கஸ்டமர் இன்வெஸ்ட் பண்ணி டபுள் ஆகி அவங்க ஒரு பிளாட்டை விற்று அவங்க போட்ட காசை எடுத்துகிட்டு அடுத்து அவங்க எலிஜிபிலிட்டி வச்சு இங்கே வந்து வாங்குறாங்க. நீங்கள் எங்கள் எல்லா ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா ஒரு 10வது ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணவர் 15வது ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடுவார். மிச்சம் 4 ப்ராஜெக்ட்டுக்கு தான் அவர் இருக்க மாட்டார். 11வது ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணவர் 20வது ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடுவார். பிகாஸ் 1.5 இயரில் நாங்கள் போடுற லொக்கேஷனே வந்து அனெக்ஸர்த நீங்கள் இந்த லொக்கேஷனே பார்த்துருப்பீங்க, சுற்றி எல்லாமே இருக்கும். நம்ம பிளாட் மீன்ஸ் தாம்பரம் அருகில், மதுராந்தகம் தாண்டி, காரனோடைய அருகில், ஸ்ரீ சிட்டி கிட்ட அந்த மாதிரி இருக்காது. எங்கே சொல்கிறோமோ அங்கே தான் இருக்கும். அது இம்மீடியட் டெவலப் ஆகிறதுனால இன்வெஸ்டருக்கு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 1 இயர் கழித்து விற்றா போட்ட காசு வந்துடும். 2 பிளாட் வாங்கினாருன்னா ஒரு பிளாட் விற்றாலே காசு வந்துடும், திரும்ப இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் எங்களுக்கு 102 ப்ராஜெக்ட் 0 ஸ்டாக். இப்போ எங்களது வந்து 3 விஷயங்க. ஒன்று, பிரிக் அண்ட் போல்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்க. பிகாஸ் ஆஃப் வால்யூம் நாங்கள் இப்போ எல்லோரும் கூட ஒரு 520 ப்ராடக்ட்டுக்கு நெகோஷியேட் பண்ணி நீங்கள் வாங்குகிற ஸ்விட்சு, கேபிள், டாய்லெட் மெட்டீரியல், ஈவன் ஃபேனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டெலிவிஷன், என்ன ஐட்டம் வாங்கினீங்கனாலும் நாங்கள் வாங்கும்போதே ஒரு கூப்பன் கொடுக்குறோம். அந்த கூப்பன் எப்படி நாங்கள் டைப் பண்ணியிருந்தோம், இப்போ வோல்டாஸ்னால் வோல்டாஸ் ஃபேக்ட்ரியில் நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். எங்கள் கஸ்டமர் 20,000 பேர் இருக்காங்க, இன்னொரு 20,000 பேர் அடுத்த 4 வருஷத்தில் வராங்க. அப்படின்னா இவங்க எல்லாருமே உங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஃபேக்ட்ரி ரேட் கொடுங்க, 30% டிஸ்கவுண்ட் கொடுங்க, 20% டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு வாங்கி அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை கொடுக்குறோம். பிகாஸ் இது எல்லாமே கஸ்டமர் சப்போர்ட். வால்யூம் ஜாஸ்தி இருக்கனால வாங்குகிற டிஸ்கவுண்ட்டை பேசிக்காக என்ன பண்ணுவாங்க, சார் நீங்கள் போய் வசந்தன் கோல் வாங்கிக்கோங்கன்னு எங்கள் கட்டிக்கு வாங்கலாம். நாங்கள் அதை பண்ணாமல் நேராக ரெஃப்ரிஜிரேட்டர்லேயோ இல்லை வசந்தன் கோலையோ வாங்குகிற டிஸ்கவுண்ட் கூப்பனை டைரெக்டாக கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்டும் வருது. இது வந்து பிரிக் அண்ட் போல்ட் கொடுக்குற 5 lakhs டிஸ்கவுண்ட்டோ அல்லது பிரிக் அண்ட் போல்ட் அண்ட் ஜி ஸ்கொயர் ஜேவியில் வர்ற டிஸ்கவுண்ட்டோ ப்ரைஸிங்கோ வேறு யாரும் மேட்ச் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் வால்யூம். சார் இப்போ அது வந்து எப்படின்னா, இப்போ நான் 4,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கார் கொடுக்கலாம், பைக் கொடுக்கலாம், ஓகேங்களா? இல்லை நான் ஒரு 5 பேர் கொடுக்குறேன், 10 பேர் கொடுக்குறேன்னா உள்ளே வர வைக்கிறது கொடுக்குது. எல்லாருக்கும் கொடுக்குறதுன்னா உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ இல்லைங்க, நம்மகிட்டே இருக்காது. அப்படி ஏதாவது ஃப்ரீன்னு சொன்னால் அது ஃப்ரீ இல்லை, அது உங்கள் காசு தான்.